இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. தேவனுக்கு செவி கொடுக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதே போல ஆண்டவரும் நம்முடன் பேச விரும்புகிறார். நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 81 நாம் பார்க்கும் பொழுது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு நாம் செவி கொடுக்கும் போது பயமின்றி நாம் வாசம் பண்ண முடியும். ஆர்டிக் டர்ன் என்று ஒரு பறவை உண்டு. அது 85 கிராம் முதல் 125 கிராம் வரைக்கும் எடை கொண்டது. அது பல மைல் தூரம் பறந்து செல்லும். முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்காகவே ஆர்டிக் ஓஷனில் இருந்து அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் அது பறக்கும். ஒரு வருடத்திற்கு 90,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். பொதுவாக பறவைகள் பறக்கும் போது செவி கொடுக்கும் திறன் அதிகமாக அதற்கு உண்டு. பல பறவைகள் பல தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு பறந்து கூட்டமாக செல்லும். தூர இடத்திற்கு சென்று முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதை அந்த குஞ்சுகளையெல்லாம் பறப்பதற்கு பழக்குவித்து மீண்டும் சொந்த இடத்திற்கே குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு வரும். ஒன்றையொன்று தொடர்பு கொள்வதற்கு, வழி தவறாமல் இருப்பதற்கு அடிக்கடி சத்தமிட்டு கொண்டே போகும். குஞ்சுகள் அந்த தாய் பறவையின் சத்தத்தை கேட்டு சரியான வழியிலே போகின்றது. ஆபத்து வரும் போது ஒரு அலாரம் சத்தம் போல கூர்மையான சத்தம் கொடுக்கும். அந்த பறவைகள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆபத்திலிருந்து தன்னை தப்புவித்து கொள்ளும். பறவை குஞ்சுகள் தன் தாய் பறவையின் சத்தத்தை புரிந்து கொள்ளும். நாம் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொண்டால்தான் அதற்கு செவி கொடுக்க முடியும். தேவனுடைய சத்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தை வாசிப்பதன் மூலம் தேவனுடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் அவருக்கு செவி கொடுக்க முடியும். அவருக்கு செவி கொடுக்கும் போது நாம் அந்த செவி கொடுப்பதற்கான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். ரோட்டில் நாம் போகும்போது அதிகமான சத்தம் கேட்டாலும் கூட நம்முடைய மொபைல் ஃபோன் ரிங் ஆகும் போது அது நமக்கு தெரியும். ஏனென்றால் நாம் அந்த ரிங்டோனை வைத்திருக்கிறோம். அதுபோல உலகத்திலே நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற பல சத்தங்களை நாம் கேட்டாலும் கூட ஆண்டவருடைய சத்தம் இன்னது என்பதை நாம் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கும் போது நாம் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருக்கலாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வசனத்தின்படி நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது அமைதியாய் தங்கியிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்க எங்களுக்கு வாக்குப்படி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எதிர்பார்க்கிறபடி ஆண்டவரே உங்க சத்தத்திற்கு செவி கொடுக்க உங்க சித்தம் செய்ய எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.